ஆறாம் நிலை, துணிவோடு துணிச்சலோடு துடைத்தல். அன்பு நிறை இயேசுவை, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திரு சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். ஆணாதிக்கம் நிறைந்த சமுதாயத்தில், பெண்களை அடிமை பொருட்களாக பயன்படுத்திய சமுதாயத்தில், ஒரு வீர மங்கை வெரோனிகா படை வீரர்களுக்கும் மற்ற ஆண் அதிகார வர்க்கத்திற்கும் பணியாமல், பயப்படாமல், துணிச்சலோடு முன்வந்து இயேசுவின் முகத்தை துடைக்கின்றாள். இதுவரை இல்லாத துணிச்சல் இப்போது எங்கிருந்து வந்தது? எது பெண்களின் உள்ளுணர்வை தொட்டது? எந்த சக்தி அவர்களை பற்றி எறிய செய்தது? அது இயேசு என்ற சக்தி தான். பெண்களை அடிமைகளாக நடத்தப்பட்ட சமுதாயத்தில், நான் உன்னை அடிமையாக பார்க்கவில்லை, நீயும் பிறப்பினால் சமமானவள்தான், உனக்கும் உரிமை உள்ளது, நீயும் வாழவும் ஆளவும் பிறந்தவள் என்று தோள் தட்டி எழுப்பப்பட்டவரின் செயல்தான் இன்று வீர செயலை புரிய வைத்தது. இன்று நாம் வாழும் சமுதாயத்தில் பெண்கள் விளம்பரத்திற்காகவும், விபச்சாரத்திற்காகவும், வீட்டு வேலைகளுக்காகவும், வீண் பொருட்களாகவும் சித்தரிக்கப்படுகின்றார்கள். இதனால் அவர்களின் உரிமையும் சுதந்திரமும் பறிக்கப்படுகின்றன. பல்வேறு துன்பங்களுக்கும் இன்னல்களுக்கும் உள்ளாகின்றார்கள். பெண் உரிமைக்காக குரல் கொடுத்த என் இயேசுவே, இனி வரும் காலங்களில் பெண்களை வியாபார விளம்பர பொருட்களாக பார்க்காமல் அவர்களுக்கு சுயமரியாதை, சுதந்திரம், சம உரிமை கொடுத்து வழிநடத்த வரம் தாரும். ஆமீன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறைமக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன்.